அண்மையில் மதுரையில் இருந்து போடி வரை மின்மயமாக்கல் பணி நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு இந்த ரயில் பாதையில் மின்சார ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடந்து முடிந்தது. இதன் தொடர்ச்சியாக அகல ரயில் பாதையில் மின்சார ரயில் சேவை கடந்த வாரம் தொடங்கியது. சென்னையில் இருந்து போடிக்கு வரும் ரயில் மதுரை வரை மின்சார ரயிலாகவும், மதுரையில் இருந்து போடிக்கு டீசல் என்ஜின் ரயிலாகவும் இயக்கப்பட்டு வந்தது. அந்த ரயில் நேற்று போடி வரை மின்சார ரயிலாக வந்து செல்கிறது. இதேபோல் மதுரையில் இருந்து போடிக்கு வரும் தினசரி பயணிகள் ரயிலும் மின்சார என்ஜின் மூலம் வரத் தொடங்கியுள்ளது. இந்த ரயில் பாதையில் மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் பயண நேரம் குறைந்துள்ளதால் தேனி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மதுரை முதல் போடி இடையேயான ரயில் வழித்தடம் மின்மயமாக்கும் பணி நிறைவடைந்தது. இதனால் மதுரை போடி இடையே இயக்கப்படும் ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்யப்படவுள்ளது. சென்னையில் இருந்து போடிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை வரை வழக்கமான கால அட்டவணைப்படியே இயக்கப்படும். அதன் பிறகு மதுரையில் இருந்து உசிலம்பட்டிக்கு காலை 8 மணிக்கு செல்வதற்கு பதிலாக 7:54 மணிக்கும், ஆண்டிப்பட்டிக்கு காலை 8:20க்கு செல்வதற்கு பதிலாக 8:13க்கும், தேனிக்கு காலை 8:28க்கு செல்வதற்கு பதிலாக 8:20க்கும், போடிக்கு காலை 9:35க்கு செல்வதற்கு பதிலாக 9:10க்கும் சென்றடையும். மறுமார்க்கமாக போடியில் இருந்து இரவு 8:30க்கு புறப்படுவதற்கு பதிலாக 8:50க்கு ரயில் புறப்படும். அதன் பிறகு தேனிக்கு இரவு 9:03க்கும், ஆண்டிப்பட்டிக்கு 9:18க்கும், மதுரைக்கு 10:40க்கும், திண்டுக்கல்லுக்கு இரவு 11:42க்கு சென்றடையும். திண்டுக்கல்லில் இருந்து வழக்கமான அட்டவணைப்படி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும். இதேபோல் மதுரை போடி பயணிகள் ரயிலை பொறுத்தவரையில் மதுரையில் இருந்து காலை 7:15க்கு புறப்படுவதற்கு பதிலாக 8:20க்கு புறப்பட்டு காலை 10:20 போடி சென்றடையும். மறுமார்க்கமாக போடியில் இருந்து மாலை 5:50 புறப்படுவதற்கு பதிலாக 6 மணிக்கு புறப்படும். இந்த மாற்றங்கள் வருகிற 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தென்க ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.